கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு தகவல்கள் மேச ராசிக்கான ஒரு பொது பலன்களை பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லும் தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும். இன்றைய மேசராசி நேயர்களுக்கான ஒரு பொது பலன்களை பார்க்கலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தரமான உயரமாக இருப்பார்கள். அதிக பருமன் இல்லாத நல்ல உடல் கட்டுடையவராக இருப்பார்கள். ஏன்னா மேசராசிக்கான ராசி அதிபதி செவ்வாய். முடிந்தளவு இந்த செவ்வாயோட காரகத்துவங்கள் அனைத்தும் அவர்களுக்கு பொருந்துமாறே இருக்கும். மேலும் நீண்ட கழுத்துடையவர்களாகவும் சிவந்த விழிகளை உடையவர்களாகவும் இவர்களுடைய தலை அல்லது முகத்தில் ஏதாவது ஒரு சிறு சிறு காயம்பட்ட மச்சங்கள் இருப்பதாகவே தோன்றும், அல்லது சிறு தழும்புகள் இருப்பதாகவே தோன்றும். உஷ்ண தேகம் கொண்டவராக இருப்பார்கள். மிகவும் போர் குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை இறுதி வரை போராடி ஒரு முடிவை பார்த்துவிட வேண்டும் என்று முடிவு கொண்டவர்கள். எளிதிலும் விரைவாக ஒரு முடிவுக்கு வரமாட்டார்கள். தன்னை கண்டு பயப்படக்கூடிய எதிரிகளை அதிகம் கொண்டவர்கள். அதாவது மற்றவர்கள் தன்னை பார்த்தாலே கொஞ்சம் பயம் கொண்டவர்கள், எதிரிகளை பயம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். தனக்கு ஒருவர் நன்மை செய்கிறார் என்றால் அவருக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய தயங்காமல் செய்வார்கள். பிரச்சனைகளை உருவாக்குவதில், பிரச்சனைகளை சிக்கலிலிருந்து தீர்ப்பதையும் இவர்களுக்கு விருப்பம் உடையவர்கள். மேலும் தீர்க்கமாக யோசித்து ஒரு காரியத்தை ஈடுபட்ட போதிலும் செய்வோமா வேண்டாமா என்ற குழப்பத்தோடு இருப்பவர்கள். கடின உழைப்பாளியாக இருந்த போதிலும் இவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் பெரிதாக கிடைப்பது இல்லை. பொதுவாக ஆடம்பரமான சிந்தனை இவர்களுக்கு இருக்காது. ஆனால் தனது வாழ்க்கையை எப்போதும் எளிமையாகவும் திட்டமிடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நல்ல பேச்சாற்றல் கொண்டவர்கள். சுருக்கமாக பேசி எதிலும் புரிய வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். மிகவும் மனோதிடம் அதிகமாக இருப்பவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் படித்தோ கேட்டோ தெரிந்து கொள்வதில் இவருக்கு விருப்பம் இருக்காது. எதையும் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வதிலேயே அதிகம் விருப்பம் உள்ளவர்கள். சுயநலத்தோடு இருப்பவர்கள். சுயநலத்துடன் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். மேலும் இது மனதில் ஒரு நல்ல ஒரு செயல்களை நினைத்துவிட்டால் அதை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். விட்டு கொடுக்கும் குணம் என்னவென்றே இவர்களுக்கு தெரியாது. மிகவும் கொஞ்சம் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கராராகவும் கொஞ்சம் டிசிப்ளினோட கொஞ்சம் நல்லா எது செஞ்சாலும் தனக்கு பிடிக்கணும், எது செஞ்சாலும் தன்னோட ஒரு டிசிப்ளின் மாறாமல் இருப்பவர்கள். தனக்கு வேண்டியவர்களை குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் கூட சுயநல போக்கோடு செயல்படுவார்கள். இவரை யாரும் புகழ வேண்டிய நேரத்தில் புகழ மாட்டார்கள். வாழ்க்கையில் எப்படி போராடி வெற்றிகளை பெற வேண்டும் என்று இந்த ராசிக்காரர்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜோதிடத்தப்படி மேசராசி என்பது முதலாவதான ஒரு ராசியாகும். ராசி கட்டத்தில் முதலாவதான ராசியாக கருதப்படுகிறது. இதில் அஸ்வினி 4ஆம் பாதங்கள், பரணி 4ஆம் பாதங்கள் மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதம் ஆகிய 9 பாதங்களில் பிறந்தவர்கள் பொதுவாக பூமி, நிலப்புலன்கள், வீடு, விவசாய தொழில், ஆள் அதிகாரங்களுடன் மேன்மையாக இருப்பார்கள். அற்புதமான ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்கு வன்மையும் கோப குணமும் முரட்டு சுபாவமும் உடையவர்களாகவும் இருப்பார்கள். கம்பீரமான தோற்றமும் அகன்ற மார்பும் பெரிய நெற்றியும் உடையவராக இருப்பார்கள்.
பொன் ஆபரணங்களுடன் பட்டு வஸ்திரங்களுடனும் இருப்பார்கள். கல்வியில் மிகவும் திறன் பெற்றிருப்பார்கள். மெலிதான இளைத்த சாரீரத்துடனும் நீண்ட கழுத்து கை கால்களுடனும் இருப்பார்கள். இவர்கள் நீண்ட ஆயுளை உடையவராகவும் இருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்தும் கீர்த்தி புகழ் செல்வாக்கு சுகம் இவை அனைத்தையும் பெற்றிருப்பார்கள். எதையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க மாட்டார்கள். பிறர் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதையும் அனுபவபூர்வமாகவே சில விஷயங்களை கையாள்வார்கள். இவர்கள் மேலும் சில சுயநலவாதியாகவும் இருப்பார்கள். தனக்கென்று சில விஷயங்களை மற்றவர்கள் விட்டு கொடுத்து சென்றாலும் சில விஷயங்களில் மிகவும் கராராகவும் சுயநலமாகவும் இருப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் தனக்கு தவறு என்று பட்டால் அநீதியை எதிர்த்து அப்போதே போராட தயங்க மாட்டார்கள். தமது கருத்துக்களை சொல்லக்கூட கூசப்படாமல் இருப்பார்கள். சிலருக்கு அப்படியே இருந்தாலும் மிகவும் உடனே கோபம் வந்து மிகவும் சாந்தமாக குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். வேகமான புன்னகையுடன் மாறக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுடன் பழகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். தன்னை பற்றிய அதிகம் சிந்திப்பவர்களாக இருப்பார்கள். குழந்தை உள்ளம் கொண்டவர்களாகவும் கள்ள கபடமற்ற குணம் கொண்டவர்களாகவும் எதையும் நறுக்கென்று சொல்லும் குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் தலையிலோ முகத்திலோ முதுகிலோ சில மச்சங்கள் மற்றும் தழும்புகள் இருக்கும். மேசராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் அகன்ற தோல் பகுதிகள் இருக்கும். மற்றவர்களை விட தன்னால் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று உறுதியாக நம்புவார்கள். பணம் புகழ் இதில் எது வேண்டுமானும் என்று கேட்டால் புகழ்தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். மேசராசிக்காரர்கள் தனி நபரிடம் கோபம் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்து அல்லது ஒரு சூழ்நிலையின் மீது கோபமும் ஆத்திரமும் கொள்பவர்கள். மேசராசிக்காரர்கள் மிகவும் அரசரானாலும் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் இருவரிடமும் ஒரே மாதிரியாக உணர்வுடனும் அன்புடனும் பழகுவார்கள். இவர்கள் எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள். நிகழ்காலமே முக்கியம் என்று திட்டவட்டமாக நம்புவார்கள். இவர்களுடைய உலோகம் இரும்பு. ஆகையால் இரும்பு போன்ற மனோதிடம் உடையவர்களாகவே இருப்பார்கள். தொழில் துறையிலும் மற்றும் படைப்பு திறன் சம்பந்தப்பட்ட கலையிலும் மகிழ்ச்சியாக ஈடுபடுவார்கள். தன்னை பற்றியும் தன்னுடைய திட்டங்களை பற்றியும் பேசுவதிலேயே மகிழ்ச்சி கொள்வார்கள். ஏன்னா இவர்கள் சில டைமு சுயநலமாகவே யோசனை செய்பவர்களாகவே இருப்பார்கள். அதனால் இவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய திட்டங்களை பற்றியும் பேசுவதிலேயே மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு உதவியும் ஆதரவும் காட்டுவார்கள். ஆனால் அதே உதவியும் ஆதரவும் தனக்கு வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாகவே இருப்பார்கள். மேசராசிக்காரர்கள் நேராக கண்ணை பார்த்து நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் பேசும் குணம் உள்ளவர்கள். பொதுவாக நேர்மையான வழியில் நடப்பவர்கள். ஒளிவு மறைவு இல்லாத பேசும் நேர்மையான குணமும் இவர்களின் சிறப்பு அம்சமாகும். முரட்டுத்தனமான நபர்களை எளிதில் எதிர்கொள்ளும் திறமை வாய்ந்த இந்த ராசிக்காரர்கள் சிறிய உடல் வலியை கூட தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் தம் வாழ்நாளில் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலோ முரட்டுத்தனமான செயலிகையில் ஈடுபட்டு தலையிலேயோ முகத்திலேயோ ஏதாவது காயம் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லா நன்மையிலும் தான் முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பதால் சிம்மம் தனுசு போன்ற நெருப்பு ராசிகளைப் போல் நாள்பட்ட நீடித்த நோய்களுக்கு ஆளாக மாட்டார்கள். எந்த நோய் வந்தாலும் அந்த நோய் விரைவில் குணமாவதற்கான முயற்சி செய்வார்கள். அதற்கான தக்க ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்வார்கள். மற்றவர்களை விட
தனக்கு அதிகம் தெரியும் என்ற எண்ணமுள்ள இவர்கள் பணிவையும் அடக்கத்தையும் பல தோல்விகளையும் அனுபவித்த பின்னரே தான் தெரியும் என்று ஏற்றுக்கொள்வார்கள். மேசராசிக்காரர்கள் தனக்கு பொன்னும் பொருளும் சொத்தும் சேர்ப்பதை விட மற்றவர்கள் பொருளும் சொத்தும் சேர்க்கவே பெரும்பாலும் உதவி செய்வார்கள். இதனால் இவர் சில விஷயங்களில் கொஞ்சம் சுயநலமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மிகவும் வல்லவர்களாகவே இருப்பார்கள். தனக்கு பொன்னும் பொருளும் சேர்ப்பதை விட மற்றவர்களுக்கு தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேர்வதற்கு பெரும்பாலும் உதவியாகவே இருப்பார்கள். இந்த மேசராசியில் பிறந்த குழந்தைகளுக்கான ஒரு பொதுவான குணங்கள் பார்க்கலாம். மேசராசியில் பிறந்த குழந்தை தன் தாயோ தந்தையோ தனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று எண்ணும். இக்குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல இல்லாமல் தான் தலைவர் என்பது போல் செயல்படும். குழந்தைகள் சில பேர் சேர்ந்து விளையாடும் போது கூட தான் எல்லாத்துக்கும் ஒரு டீம் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் ஒரு பிம்பத்தையும் கொண்டதாகவே இந்த குழந்தை இருக்கும். மேலும் சுறுசுறுப்பான இக்குழந்தைக்கு விரிந்த தோள்கள் உண்டு. சம வயதில் உள்ள மற்ற குழந்தைகள் நடக்க பேச துவங்கும் முன்னரே இக்குழந்தைகள் பேசவும் நடக்கவும் செய்யும். இவர்களை கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். எல்லா விஷயத்திலையும் மிகவும் சுறுசுறுப்பாகவும், எதை தொடக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை போய் கண்டிப்பாக தொடுவாங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை கண்டிப்பாக போய் செய்வாங்க. ஆகவே இந்த குழந்தை பருவத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்புடனும் இருப்பதாக தோன்றும். கீழே விழுந்து முகம் தலையில் அடிபடும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பல் முளைக்கும் காலத்தில் இக்குழந்தைகள் தம் அன்பை செய்கையால் வெளிப்படுத்தும் குணம் கொண்டவர்கள். உறவினர்களை குழந்தையை கவனிக்கும் தாதிகளாக வைப்பது உறவை கெடுக்கும். ஆகவே இந்த குழந்தைகளை பெற்றோர் தன்னுடைய கண்காணிப்பிலேயே வளர்க்க வேண்டும். மற்றவர்களை ஏதாவது பார்த்து கொள்ள வேண்டி இருந்தால் அவர்களுடைய உறவு மிகவும் கெடுக்கும். இதனால் உணர்ச்சி வசப்படும் நிலையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கோபமாக சில டைம் இந்த குழந்தை செயல்படும். அதனால் இக்கோபம் குறுகிய காலத்திற்குள் இருக்கும். பிறகு நார்மலாக சிரிக்க ஆரம்பிக்கும், நார்மலாக மற்றவருடன் பேச ஆரம்பிக்கும். ஆகவே எந்த காரியத்தை செய்தாலும் கொஞ்சம் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டிய இந்த குழந்தை அதோடைய பண்புகள் இருக்கும். தனது பொம்மைகள் உடைமைகளை மற்றவரோடு தாராளமாக பகிர்ந்து கொள்ளும். ஆனால் தன் உணர்வுகளை யாராவது காயப்படுத்தினால் எதிர்மறை விளைவுகளை உண்டு பண்ணும். ஆரம்பத்தில் வீட்டு பாடத்தை செய்யாமல் தவிர்க்கும் குணம் கொண்டதாக இக்குழந்தை இருக்கும். மேசத்தில் பிறந்த குழந்தையை நன்கு படிப்பு வைப்பதற்கு போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டும். சவால் என்ற மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டும். சவால் என்றால் வெற்றி பெற மனம் ஒன்றி உழைப்பார்கள். படித்தால் எதையும் மிக எளிதில் கிரகித்து கொள்வார்கள். இழந்த நேரத்தை வேகமாக படித்து ஈடு செய்து விடுவார்கள். ஏன்னா இந்த குழந்தை மிகவும் சுறுசுறுப்பாகவே இருக்கும். எந்த காரியங்களை செய்தாலும் தவறில்லாமல் மிகவும் நேர்மையாகவே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த குழந்தைக்கு உருவாகும். இக்குழந்தைக்கு கற்பனை வளம் அதிகமாகவே இருக்கும். அதிக அளவிற்கு அன்பானவர்களாகவே இருப்பார்கள். எந்த அளவிற்கு கடுமையானவர்களாகவும் இருப்பார்கள். அன்பாகவும் இருப்பார்கள், கடுமையானவர்களாகவும் இருப்பார்கள். மற்ற குழந்தைகளோடு விளையாடும் போது எளிதில் அவர்களை முதல்வனாக மாறி புதிய விளையாட்டையும் புதிய யுக்திகளையும் கையாள்வதற்கு சொல்லித் தருவார்கள். இளைய வயதில் கீழ்ப்படியும் தலையும் பணிவையும் கற்றுக்கொள்ளாத குழந்தை வளர்ந்த பின்பு கசப்பான அனுபவங்களை சந்திக்க நேரலாம். இவர்களுடைய இலட்சியம் உணர்வு பூர்வமானவையால் சிறிய ஒவ்வாமை பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். புதிய பரிசுகளை உடனே பிரித்து பார்க்கும் ஆவல் உள்ளவர்கள். ஏதாவது உறவினர்கள் கிஃப்ட் கொண்டு வந்தாலோ அல்லது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தாலோ அதை முதன்மையாக பிரித்து பார்க்கும் மனப்பான்மை உள்ளவர்கள், ஆவல் அதிகமாக உள்ளவர்கள். எதிர்பாராத சந்தோஷத்திற்காக காத்திருக்கொள்ள மாட்டார்கள்.
சிறு வயதில் கடுமையான எச்சரித்து பயமுறுத்து வளர்க்கப்பட்ட குழந்தைகள் சற்று கொடூரமான தன்மையும் பாதுகாத்து கொள்ளும் வழிமுறையும் கையாள்வராக இருப்பார்கள். அன்பான தோழமையாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள்தான் விரும்பியதை அடைவதற்கு வன்முறையை உபயோகிக்காமல் மற்றவர்களை அரவணைத்தும் கருணையோடும் நடந்து கொள்வார்கள். இவர்களை அதிகாரத்தை உபயோகப்படுத்தி எதையும் செய்ய வைக்க முடியாது. அன்பால் மட்டுமே இவர்களை தன்னுடைய இலக்கை அடைய நம்ம பயிற்சி கொடுக்க வேண்டும். அடக்கும் ஆயுதங்களை, அதாவது அன்பால் அடக்கும் ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதிகாரத்தினால் இந்த குழந்தையை நாம் எதுவும் செய்ய முடியாது. இக்குழந்தைகள் சவால்களை எளிதில் சமாளிக்கும். உற்சாகப்படுத்தினால் தொடர்ந்து முன்னேறுவார்கள். இவர்களை எதிர்த்து கருத்து சொன்னால் எந்த முயற்சி செய்யாமல் தாழ்ந்து போவார்கள். இக்குழந்தைகளுக்கு எப்போதும் ஓய்வின்றி வேலை தர வேண்டும், இல்லையென்றால் பிரச்சனையை தேடி கொள்வார்கள். ஆகவே இக்குழந்தைக்கு மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதால் எந்த ஒரு செயல்களையும் கொஞ்சம் தவறாமல் செய்வார்கள். ஆனால் நாம் சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுத்தோம்னா, அன்பாக ஒரு டிசிப்ளினை சொல்லி கொடுத்தோம் என்றால் பிற்காலத்தில் மிகவும் டிசிப்ளினோடு நல்ல வளர்ச்சி அடைந்த குழந்தையாக மாறும். மேசராசியில் பிறந்த ஆண் குழந்தைகளின் குணாதிசயங்கள். மேசராசியில் பிறந்த ஆண்கள் மன எழுச்சியையும் உத்வேகத்தையும் பரபரப்பையும் தருகின்றவர்களாக இருப்பார்கள். புதிய கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் உத்வேக சக்தியாக இருப்பார்கள். எளிதில் கோபப்படும் குணம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவராக இருப்பார்கள். எப்போதும் மற்றவர்களை விட முந்தியே இருப்பார்கள். ஒரு சமயத்தில் மிகுந்த பொது நல நோக்குடன் தனது நேரம், பணம், பொருள், கருணை அனைத்தையும் மற்றவர்களுக்காக புதியவரிடத்திலிருந்து கொட்ட தயாராக இருப்பார்கள். ஆனால் அவர்களே தனது தேவைகளை பூர்த்தியாகாமல் இருந்தால் சில நேரங்களில் எதையும் சகித்து கொள்ளாமல் சில மூர்க்கத்தனமான சுயநலத்துடன் அதிகாரமாக நடந்து கொள்வார்கள். காதல் விஷயத்தில் பொறுத்தவரை மிகுந்த ஈடுபாடோடு இதுவரை கண்டிராத உண்மையான காதல் என்பது போல் நடந்து கொள்வார்கள். இடையில் அக்காதல் முறிய நேர்ந்தால் எல்லா வகையிலும் சீர் செய்ய முயல்வார்கள். முடியவில்லை என்றால் வேறொரு பெண்ணுடன் புதிய காதலை முதலில் காட்டிய அன்புடன் ஈடுபாடுடன் தொடர்வார்கள். இவர்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் மன உணர்ச்சிகளால் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவராக இருப்பார்கள். உடல் பலம் அதிகமாக இருந்தாலும் மனதளவில் இவர்கள் கொஞ்சம் மென்மையான ஒரு குணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். உண்மையான காதல் என்று வரும் போது மிகவும் விழிப்புடன் கூடிய முழுமையான விசுவாசத்தை கொண்டிருப்பார்கள். இவர்கள் எதிர்பார்க்கும் காதல் உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் வேறு ஒருவர்களை தேடிச் செல்லவும் தயங்க மாட்டார்கள். திருமணத்திற்கு பின் மனைவி கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள். திருமணம் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்பதே இவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஒரு பெண்ணுடன் காதல் உறவு கொண்டுள்ளும் போது மற்ற பெண்களோடு எந்த தொடர்பும் வைத்து கொள்ள மாட்டார்கள். உண்மையான காதலும் கொள்கையும் மாறாது இருப்பார்கள். நல்ல எண்ணங்களை உடையவர்களாகவும் இருப்பார்கள். மனமாற உணரப்பட்ட உணர்வு என்பது போல் பாசாங்கம் செய்ய மாட்டார்கள். உண்மையான ஒரு அன்புடன் நடந்து கொள்ளும் தன்மை உடையவர்களாகவே இருப்பார்கள். தனது கனவு காதலிக்கு ஈடாக எவ்வளவு எளிதில் வேறொரு பெண்ணையும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். ஏன்னா தன்னோட காதல் சக்ஸஸ் ஆச்சுனாவே மற்ற பெண்களை மிகவும் அன்புடனும் நடந்து கொள்வார்கள், கண்ணியமாகவும் நடந்து கொள்வார்கள். மிகவும் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் தன்னிடம் எந்த தவறும் இல்லை என்று கூறும் அகந்தை உடையவர். மனைவி அல்லது வேறொரு பெண்ணுடன் கூட நட்பு என்பது இவர்களுக்கு நேர்மையான எண்ணத்திற்கு எதிரானது. ஆகவே எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் எண்ணம் உடையவர்களாகவே இருப்பார்கள். எல்லாம் தனது என்ற எண்ணமும்
பொறாமை குணமும் உடையவர்களாகவும் இருப்பார்கள். ஏன்னா இவர்கள் கொஞ்சம் சிறு சிறு சுயநலவாதிகளாகவும் இருப்பார்கள். ஆகவே எல்லாம் தனது என்ற எண்ணமும் பொறாமை குணமும் கொண்டவர்களாகவும் சில டைமு இருப்பார்கள். பெண்களுக்கு இவர் தர மறுக்கின்ற அனைத்து உரிமைகளும் தனக்கு மட்டும் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள். இவர்கள் இயல்பாகவே ஒரு போராட்டக்காரர்கள். அதிகாரத்தை எதிர்ப்பதில் விருப்பமும் தான் மற்றவர்களிட புத்திசாலி என்ற எண்ணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய அவசர குணத்தால் பலமுறை சிறு தவறுகளில் சிக்கிக்கொள்ளும் தன்மை உடையவர்களாகவே இருப்பார்கள். தன்னுடைய கூடுதலான நம்பிக்கைக்கு அதிகார தோரணைகளுக்கும் இடையில் உள்ள தாழ்வு மனப்பான்மையை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். தான் விரும்புவதை மற்றவருடன் விரும்ப வேண்டும் என்ற விருப்பத்தையும் மற்றவர்களுக்கு வெறுக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். தனக்கு பிடித்ததை மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும், தனக்கு பிடிக்காததை மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனே இருப்பார்கள். தான் காட்டும் அன்பையும் காதலையும் நட்பையும் அப்படியே மற்றவரும் தனக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள். இவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் ஒளிவு மறைவு இல்லை என்பதை நேரடியாகவும் தெளிவாகவும் பேசிவிடுவார். தேவையற்ற விளையாட்டுகளில் ஈடுபட மாட்டார்கள். எதிலும் நேரடி அணுகுமுறைதான். பெண்கள் அவரிடம் தம் காதலை முதலில் சொல்வது அவரை இழப்பதற்கு சமம் என்பதால் எங்கும் அவர்தான் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். சிறு சண்டைக்கு பின் இவர் தன் முதல் காதலிடம் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டார்கள். ஆகவே இவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் தான் கொடுக்கும் அன்பை மற்றவர்கள் தன்னிடம் சேர்க்க வேண்டும், தன்னிடம் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனே இவர்கள் இருப்பார்கள். தனது மனைவி பெண்மைக்குரிய அனைத்து குணங்களை கொண்டவர்களாகவும் அதே சமயம் ஆண்களைப் போல் செயல்படும் பெண்ணாகவும் இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள். சில டைமு தன் வேலையை தன் மனைவியே, தன் காதலியே, தன் துணைவியே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவார். தன்னை எதிர்பார்க்காமல் தன்னுடைய வீட்டு வேலைகளையும் தன்னுடைய தேவைகளையும் தன் மனைவி தன் துணைவி செய்ய வேண்டும், தன் வாழ்க்கை துணைவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனே இருப்பார்கள். திருமணத்துக்கு பின் வீட்டு நிர்வாகம் முழு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர். பணம் செலவழிப்பதில் தாராள மனமுடையதாகவும் மிகுந்த செலவாளியாகவும் இருப்பார்கள். சற்று சுயநலமாகவே இருப்பார்களே தவிர கஞ்சத்தனமாக கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். தனது தொழிலை வேலையை அடிக்கடி மாற்றினாலும் மனைவியை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே அமையும். பணம் வரும் வழியை நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்பவர்கள். மேலும் இதனால் சேமிக்கும் பழக்கம் இல்லாதவராகவே இருப்பார்கள். முடிந்தளவு ஏதாவது ஒரு பணம் சேமித்து வைத்தார்களானால் பிற்காலத்தில் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இருப்பதாகவே ஒரு வாழ்க்கை அமைவதாகவே இருக்கும். குழந்தைகள் மேல் கூடுதலான அன்பை செலுத்துபவர். அதன் காரணமாக குழந்தைகளின் எதிர்காலத்தை தான் முடிவெடுக்க வேண்டும் என்று எண்ணுபவர். தந்தை என்ற ஒரு பொறுப்பை அனுபவித்தே செயல்படுவார். இவருடைய சுதந்திரமான உணர்வை ஏற்றுக்கொண்டு உணர்ச்சி வசப்படும் குணத்தை புத்திசாலித்தனமாக கையாண்டால் இவர் நட்புடன் இருப்பார். இல்லையென்றால் இவருடைய நல்ல சக்தியெல்லாம் இழந்த நிலையில் எதையும் பற்றற்று இல்லாத ஒரு சூழ்நிலையே காணப்படுவார். இயல்பிலேயே எதற்கும் துணிந்து போகும் குணம் இல்லாதவர்கள். இவர் தலைவனுக்கு தலைவன் எனவே இவர் தலைவனுக்கு தலைவன், அதாவது குழந்தை பருவத்திலேயே ஒரு லீடர்ஷிப் ஆகவே இருப்பதாகவே இவர்கள் இருப்பார்கள். தலைவனுக்கு தலைவன் என்ற குணத்திலேயே வாழ்க்கையை செய்வார்கள். ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ அல்லது ஒரு கூட்டு குடும்பத்திலேயோ இருந்தாலும் இவர் மிகவும் தான் கூட்டு குடும்பத்தில் மிகவும் உயர்ந்த எண்ணம் உள்ளவர். தான் செய்யும் காரியங்களை அனைத்தும் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவராகவே இருப்பார்கள். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தால் கூட அசோசியேஷன் லீடர், ஒரு செக்ரட்டரி அப்படின்னு ஒரு தெருவில் இருந்தால் கூட இந்த தெருவுக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மனப்போக்குடன் இருக்கும் நிலையில் இருப்பார்கள்.
இந்த மேசராசிக்கான பெண்களின் குணத்தை பார்ப்போம். இந்த மேசராசியில் இந்த வாழ்க்கைக்காக சுருக்காக தனது எண்ணமும் பெண்ணாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களையும் ஈடுபாடு கொண்டவர்களாகவே இருப்பார்கள். மற்ற ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும் ஆண் துணை இல்லாமல் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தும் சக்தி உடையவர்கள் இந்த மேசராசி பெண்கள். தனது கனவு காதலனை எண்ணி ஏங்கும் தன்மை கொண்டவர். எதிலும் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் எண்ணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். காதலிலும் தானே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர். செவ்வாய் பெண்ணான இவர் தன் தேவைக்கு தக்கபடி தன்னை மாற்றிக்கொள்ளும் வாழ்க்கை தன்மையை கொண்டவர். எந்த ஒரு தோல்வியையும் இருந்து மீண்டும் இழந்த பலத்தோடு தன்னை ஏற்றுக்கொள்ளும் சக்தியை உடையவர்கள். எந்த ஒரு தோல்வியையும் இரும்பு மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் சக்தி உடையவர்களாகவே இந்த பெண்மணிகள் இருப்பார்கள். ஏன்னா இவர் மேசராசிக்கு செவ்வாய் அதிபதியாகியால் துணிந்து எந்த காரியையும் செய்வார்கள். ஆண் துணை இல்லாமல் எந்த சூழ்நிலையும் இவர் வாழ்ந்து காட்டுவார்கள். செய்யும் வேலையில் தன்னுடைய திறனை வெளிப்படுத்துவார்கள். மேலும் இவருடைய அதிரடியான தன்மை சற்று சங்கடமாக இருந்தாலும் இவருடைய முற்போக்கான எண்ணமும் எதிர்காலத்தின் மீதுள்ள நம்பிக்கையும் பாராட்டத்தக்கதாகவே இருக்கும். இவர் நம்ப முடியாத அளவுக்கு உயர்ந்த லட்சியங்களை கொண்ட ஆணுக்கு இயங்குவார்கள். அதாவது தனக்கு நிகரான ஒரு ஆணை மட்டுமே இவர் விரும்புவார்கள். தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய செயலுக்கும் தன்னுடைய நேர்மைக்கும் நிகரான ஒரு ஆண் துணை வேண்டும் என்று இவர் எண்ணுபவர்கள். தான் விரும்பும் ஆணிடம் இருந்து தான் எதிர்பார்க்கும் அளவுக்கு அன்பையும் காதலையும் கொட்டி தீர்ப்பவர். மேச ராசிக்கான மனைவியை உடைய ஆண் தனக்கு ஆண் செயலாளரையே வேலைக்கு வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இவருடைய மனதை காயப்படுத்திவிட்டால் இவருடைய சிறகடித்து பறக்கும் உற்காசம் உறைந்த ஐஸ் கட்டியாக இறுகி போய்விடும். தனது காதலன் அல்லது கணவன் மற்ற பெண்களோடு பேசுவதை பொறுக்க முடியாதவர். தன் காதலனோடு அல்லது கணவனோடு இது போன்ற கட்டுப்பாடுகளை தனக்கு விதித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திருமணத்திற்கு முன்பும் பின்பும் முழு சுதந்திரத்தை எதிர்பார்ப்பார். இந்த ராசி பெண் ஒரே நேரத்தில் இரு ஆடவரை காதலிக்க மாட்டார்கள். மிகவும் டிசிப்ளினாக, அதாவது மிகவும் நேர்மையான ஒரு தன்மை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர்களுடைய நேர்மையான குணத்திற்கு சில விஷயங்கள் எதிராக இருந்தாலும் அதிலிருந்து விலகுவதற்கு தயங்க மாட்டார்கள். மேலும் ஆண்கள் செய்யும் எந்த தொழிலையும் பணியையும் செய்யும் திறமை உடையவர்கள். கணவனுடன் ஒன்றி வாழ்வதற்கான கணவனுடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக இவர்கள் எந்த காரியத்தையும் செய்வார்கள். இவர்கள் சமாளிக்காத ஒரே பிரச்சனை என்ன என்பது இல்லை. எல்லா பிரச்சனையும் இவர்கள் நேர்கொள்வார்கள். ஏதாவது ஒரு அதிசயம் தன் வாழ்க்கையை சீராக்கும் என்ற நம்பிக்கை உடையவர்கள். உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் இப்பெண் இதே போன்ற நீங்களும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கணவனுடன் பழகும் போக்கு உடையவர்கள். இவர்களுடைய காதல் என்பது எதையும் சமமாக பகிர்ந்து கொள்வது என்பதுதான். இவர்களிடம் ஏதாவது இரகசியத்தை மறைக்க எண்ணினால் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாக நேரிடும். இவர்களுடைய பெருமையையும் உற்காசத்தையும் குலைத்துவமானால் மனம் உடைந்து போவதாகவே இருப்பார்கள். ஆகவே இவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் தன் கணவன் தன்னிடம் சொல்ல வேண்டும், உண்மையை மறைக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் இருப்பவர்கள் இந்த மேசராசி பெண்கள். இவர்களுடைய எதிரிகளிடம் இவர்களுக்கு நீங்கள் போராட வேண்டும் என்ற எண்ணத்தை எதிர்பார்ப்பார்கள். இல்லை என்றால் உங்களையே மன்னிக்க மாட்டார்கள். ஒரு மனைவியாக நல்ல முறையில் செயல்படுவார்கள். ஆனால் வீட்டில் புழுவாக மட்டுமே இருப்பார்கள். எளிதில் நோயுற்றும் களைப்புற்றும் இவர்களை காண முடியாது. மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். ஆனால் வலி நோயிலால் அவிதுற்றால் இவர்களிடந்து அதிகப்படியான கருணையை எதிர்பார்ப்பார்கள். யாராவது ஒருத்தர் வலியிலோ அல்லது நோயிலோ இருந்தால் அதை உதவி செய்வதற்கு மிகவும் தயங்க மாட்டார்கள். தன்னிடம் உள்ள எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு பொருளையும் உதவி செய்வார்கள்.
தன்னை விட குறைவான வருமானம் பெறும் கணவனையோ ஆணையோ மதிக்க மாட்டார்கள். ஏன்னா வருமானம் தன்னை விட தன் ஆணுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். திருமண பந்தத்தில் ஆழமான உணர்வுகளை காதலையும் எப்பொழுதும் புதிதாகவே வைத்திருப்பார்கள். அதாவது தன்னுடைய காதலை எப்போதும் புதுப்பிச்சிட்டே இருப்பார்கள். கணவனிடம் மட்டுமே தன்னுடைய காதலையும் தன்னுடைய அன்பையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இருப்பார்கள். மேலும் சில டைம் அப்படி நடக்காமல் இருந்தால் சோகத்தில் மூழ்கி விடுவார்கள். கணவனோட ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கணவனை எதிர்த்து போராட மாட்டார்கள். தன்னுடைய விதியை நொந்து கொண்டு பேசாமல் இருப்பார்கள். மேசராசி பெண்ணை பொறுத்தவரை குடும்ப வரவு செலவுகள் சம்பந்தமான கணக்குகளை பார்க்க சொல்வது ஒரு தவறான முடிவாகும். ஏன்னா அவங்க குடும்ப கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓரளவு பார்ப்பாங்க, ரொம்பவும் பார்க்கவே மாட்டாங்க. மிகவும் சுதந்திரமாகவே இருக்க விரும்புவார்கள். தன்னை கணவன் கட்டுப்படுத்தி கொண்டால் அது தனக்கு திருமண வாழ்க்கைக்கு ஒரு தடையின்றி நினைப்பார்கள். இதனால் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் மிகவும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருந்தால் ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள். கணவன் தனக்கு உண்மையாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஒரு தாயாக தன் குழந்தையை சுத்தமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் அன்புடன் வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் தம் குழந்தைகளுக்கு ஒரு மாய உலகையே படைத்து விடுவார்கள். குழந்தைகள் நல்ல ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் சில நேரங்களில் காரணமின்றி உணர்ச்சி வசப்படுவார். ஆனால் சில வன்முறை நிகழ்ச்சிகளும் நடப்பதாகவே தோன்றும். மற்றவர்கள் மீது வன்மம், பொறாமை, வெறுப்பு மற்றும் தன் மீது பச்சாபாதம் போன்றவை கொண்டிருக்க மாட்டார்கள். மேசராசியில் பெண்கள் உங்களை தொலைந்து போன கனவுகளை கண்டுபிடிக்க உதவுவார்கள். உங்கள் குறிக்கோளில் நம்பிக்கை வைத்து சாதிக்க வல்லவர்கள். அதாவது மேசராசி பெண்களை மனைவியாக பெற்றவர்கள் எந்த ஆண்மகனும் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பார்கள். மேசராசிக்காரர்களின் தொழில் சார்ந்த முறைகளை தற்போது பார்ப்போம். மேசராசியில் தொழிலாளர்கள், மேசராசியில் பிறந்தவர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது தொழிலாளர்களை வேலைக்கு சேர்க்கும் முன் அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய பின்புலங்களை சரிபார்க்க வேண்டும். அப்படி சரிபார்த்தால் மட்டுமே ஒரு வேலைக்கு அமர்த்த வேண்டும். இவர்கள் அடிக்கடி வேலை செய்யும் நிறுவனத்தை மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். காரணம் கேட்டால் தனது திறமைக்கு முன்னேற்றத்திற்கும் ஏற்ற சூழல் இல்லாததால் மாறுகிறேன் என்று சொல்லுவார்கள். இந்த நிறுவனத்திலும் அதேபோல் செய்வீர்களா என்று கேட்டால் இந்த நிறுவனம் தனது திறமைக்கும் முன்னேற்றத்திற்கும் ஏற்ற வகையில் உள்ளதா, அந்த நிலை வராது என்பார்கள். மேசராசிக்காரரை வேலைக்கு அமர்த்துவது சரியான முடிவாக இருக்கலாம், தொந்தரவாகவும் இருக்கலாம். இவர்கள் சாதாரணமாக செக்கு மாடு போன்று 9 மணி முதல் 5 மணி வரை வேலை செய்யும் மனிதர்கள் அல்ல. இவர்களுடைய ஊக்கத்திற்கும் திறமைக்கும் தீனி இல்லை என்றால் வேலையில் திருப்தி இல்லை என்பதை தனது நடவடிக்கையாகவே காட்டிவிடுவார்கள். மேசராசிக்காரர்கள் தொழிலுக்கு எங்கே முழு சுதந்திரமும் பொறுப்பும் உள்ளதோ அந்த துறையில் மிகவும் திறமையை வெளிப்படுத்துவார்கள். முதலாளிக்கு மட்டுமல்ல, பதில் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இருக்க மாட்டார்கள். தன்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் பழக்கம் உடையவர்கள். அதிகப்படியான வேலை சவால்களை எந்த குறையும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடியவர்கள். முக்கியமான வேலை என்றால், அத்தியாவசியமா என்றால் விடிய நேரங்காலம் பார்க்காமல் வேலை செய்ய தயங்க மாட்டார்கள். மிகவும் சுறுசுறுப்புடனும் எந்த வேலையும் செய்வார்கள். திடீரென்று விடுமுறையில் சென்றாலும் அடுத்த நாள் விட்டு போன வேலைகளை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு குணம் உடையவர்கள். இவர்களுடைய வெற்றி பெற வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பயன்படுத்தி கொள்வது மிகவும் புத்திசாலித்தனமாகவே இருக்கும். வேலை செய்வது வெறும் பணத்திற்காக என்பது மட்டும் இவருடைய குறிக்கோள் அல்ல. பணம் அவருக்கு முக்கியமான குறிக்கோளும் அல்ல. இவருடைய வெற்றி பெறுவது என்பதே முதல் குறிக்கோளாகவே இருக்கும். பணம் 2ஆம் பட்சம்தான். மேசராசிக்காரர்கள் சிலர் கடன் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏனென்றால் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இவருக்கு இருக்கும். மேலும் சிலருக்கு ஒரு சேமிப்பு என்பதே என்னவென்று தெரியாமலே சில பேர் இருப்பார்கள்.
நீங்கள் ஏதாவது வருங்காலத்தில் சேமிக்க கற்றுக்கொண்டீர்களானாலே அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக அமையும். மற்றவர்களுடைய துறையிலும் தனது கருத்தை புகுத்த முயலும் இவரது குணத்தை இவர் மனம் கோணாத வகையில் சொல்லி தடுக்க வேண்டும். இல்லைனா இவர் மற்றவர் துறையில் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் மற்றவர்களுடைய விஷயத்தில் தேவையில்லாமல், மற்றவருடைய தொழிலில் தேவையில்லாமல் இவர் தலையிடுவார்கள். மேசராசி தொழிலாளர்களுக்கு எப்போதும் செயல்பாடு மிகுந்த வேலை தர வேண்டும். தான் செய்யும் தொழில், தான் செய்யும் வேலை நிறுவனத்தை முன்னேற்ற சில வாய்ப்புகளையும் சவால்களையும் நிறைந்த வேலை அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். வெகு சிலர் மட்டுமே இவரிடம் அதிகாரம் செலுத்த முடியும். ஏனென்றால் வெகு சிலரே தன்னை விட உயர்ந்தவர் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர் குழந்தைகளிலிருந்தே தான் லீடர்ஷிப், தனக்கு தெரியாது எதுவும் இல்லை என்ற பக்குவமுடன் இருப்பதால் இவர்கள் எந்த ஒரு இதையும் தன்னோட லீடர்ஷிப்பாகவே கருதி கொண்டு வேலைகள் செய்வார்கள். தான் வேலை செய்யும் நிறுவனத்தின் தொழிலை அல்லது பொருளை தன் மனைவி உட்பட ஏனையோரிடம் பெருமையாக சொல்லி வைக்க மாட்டார்கள். ஏன்னா அங்கே போய் ஏதாவது சொன்னோம்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் மனைவி இடத்திலோ மற்ற இடத்துல எதையும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதிலும் புதிய வரவுகளை சேர்ப்பதிலும் மிகவும் கைத்தேர்ந்தவர்கள். நிறுவனம் சிக்கலில் இருக்கும்போது தப்பித்து கொள்ளும் எண்ணம் உடையவர் அல்ல. கடைசி வரை கூட இருந்து தனது கருத்துக்களை சொல்லி சிக்கலில் இருந்து மீண்டு வர வழி காட்டுவார்கள். தேவை இருக்கும்போது மட்டுமே விடுமுறை நாளில் வேலை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். முதலாளி தன்னை பெருமைப்படுத்துகிறார் என்றால் எத்தனை முறை கஷ்டமும் பட்டாலும் தயங்கப்பட மாட்டார்கள். கஷ்டப்பட்டாவது அந்த வேலையை முடிப்பார்கள். இவர் செய்த வேலைக்கு மற்றவர் பாராட்டு பெறுவது இவரால் பொறுக்க முடியாது. ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்வார்கள். மற்றவர்கள் இவர்களுடைய வேலைக்கு பாராட்டுகளை பெறுவதால் என்றால் மிக கோபப்படக்கூடிய தன்மை உடையவராகவே இருப்பார்கள். இவர் இருக்கும்போது மற்றவரை அடிக்கடி உயர்த்தி பேசுவதும் இவருக்கு பிடிக்காது. இவர் ஏதாவது தவறு செய்தால் தானே முன்வந்து மன்னிப்பு கேட்கும் வல்லமை உடையவர். அதாவது அரைகுறை சொல்லி காரியங்களை சாதிக்க இயலாது. இதனால் இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் அறிவாற்றல் உடையவர். இவர்களுடைய நம்பிக்கைக்கு உரிய நபர் யார் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டார்கள். இவர்களுடைய உற்காசமும் லட்சியமும் குலையும்படி யாராவது ஏதாவது மனம் புண்படும்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா அவர்களுக்கிடம் பழக மாட்டார்கள். ஆகவே இவர்களுடைய எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் தடையாக இருக்கும் நபர்களிடம் பழகுவதை கொஞ்சம் தயக்கம் காட்டுவார். வாய்ப்பு இல்லை என்றால் யாருக்கும் தனக்கும் உபயோகம் இல்லாமல் சென்று விடுவார். அன்பும் நல்ல முறையிலான அணுகுமுறையும் எப்போதும் இவரை ஈர்க்கும். இவர் எந்த வேலை செய்தாலும் தானே பொறுப்பேற்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவராகவே இருப்பார்கள். இவருடைய திறமைகளை சரியானபடி மாற்றினால் இவர் மற்றவர்களுக்கு நிறைய சம்பாதித்து கொடுக்கும் தன்மை உடையவர்கள். தன்னுடைய நிறுவனமோ முதலாளியோ சிக்கலில் இருந்தால் கேட்காமலேயே மிகுந்த நாணயத்துடன் உதவி செய்யும் தன்மை குணம் படைத்தவர்களாகவே இருப்பார்கள். மேசராசிக்காரர்கள் முதலாளியாக இருந்தால் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த ராசிக்கார முதலாளிகள் தான் கீழ் வேலை செய்யும் தொழிலாளி சோம்பேறித்தனமாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள். அரை மனதுடன் கடைக்கு செல்லும் சில வேலைகளை விரும்ப மாட்டார்கள். திறமைப்பட வேலை வாங்குவதாகவே இவர் இருப்பார்கள். அப்படி வேலை செய்தால்தான் இவரிடம் நல்ல பெயர் வாங்க முடியும். உத்தியோகத்திலும் உயர்வு தருவதாகவே இருப்பார்கள். அதேபோல் தொழிலாளியிடம் குறைகளை நேரடியாக சொல்லிவிடுவார்கள். உங்களை சந்தேகப்பட்டால் நேரடியாக திட்டி விடுவார்கள். வேலை நேரத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டும் என்று எண்ணம் உடையவராகவே இருப்பார்கள். நீங்கள் உங்கள் தவறை உணரும் பட்சத்தில் மன்னிக்கவும் செய்வார். உங்களுக்கு வேண்டிய விடுமுறை, ஊதியம் போன்ற விஷயங்களில் தாராளமாக இருந்தாலும் உங்களை பற்றிய முழு விவரங்கள், சொந்த வேலைகள் உட்பட தனக்கு தெரிய வேண்டும் என்று எண்ணுபவராகவே இருப்பார்கள்.
தன்னுடன் தன் கீழ் தொழில் புரியும் தொழிலை சிறப்பாக செய்யும் தொழிலாளியை மட்டுமே இவர் விரும்புவார்கள். தனது நிறுவனத்தில் முக்கிய வேலை இருந்தாலும் வேறு எதையும் தள்ளி போட தயங்க மாட்டார்கள். தனது திருமணத்தையும் தேன் நிலைமையும் கூட தள்ளி போட தயங்க மாட்டார்கள். தனது தொழிலாளர்களிடம் அதே உணர்வையும் எதிர்பார்ப்பார்கள். மேசராசி முதலாளியிடம் அதிக ஊதியம் பெற முடியாது. இவர் கஞ்சத்தனமும் அல்ல, மிகவும் தாராள மனமையும் அல்ல, மிகவும் ஒரு நேர்மையான குணம் உடையவராகவே இருப்பார்கள். இதனால் இவருடைய நிர்வாக திறனையும் இவருடைய குணத்தையும் நீங்கள் மதித்து போற்றுபவர்களாக தெளிவாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு வரும். ஆகவே நீங்கள் செய்யும் வேலை அனைத்தையும் கொஞ்சம் உணர்வுடன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவே இவர்கள் இருப்பார்கள். மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும், மிகவும் விரும்ப வேண்டும் என்ற எண்ணத்துடனே இருப்பார்கள். இவருடைய இரகசியமான விருப்பமாகவே சில விஷயங்கள் இருக்கும். அதாவது மற்றவர்கள் தன்னை போற்ற வேண்டும் என்ற இரகசிய எண்ணத்துடனே இவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய தொழிலாளர்கள் தன் கருத்துக்களையும் நிர்வாக முறைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிந்தால் மனமுடைந்து போவார்கள். நிறுவனம் நஷ்டப்பட்டு மூடப்படும் நிலை வந்தாலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சி, புதிய யுக்தி செய்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர இந்த மேசராசிக்காரர்களால் தான் முடியும். நிறுவனத்தின் மேன்மையாக உழைப்பவர்களை, நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்பவர்களை மிகவும் பாராட்ட தயங்க மாட்டார்கள். மனதைரிய உறுதியும் என்ற குணம் இந்த ராசிக்காரர்களுக்கு உரியதாக இருக்கும். சில நேரங்களில் உறுதியான மனத்தால் நோயிலிருந்து விடுபடுவார்கள். சிலர் வராமல் தடுத்தாலும் விட்டு விடுவார்கள். எதிலும் சோம்பேறித்தனம், மெத்தனம் என்பது இவரிடம் இருக்காது. மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். மேலும் தொழிலாளியிடம் கடந்த காலம் பற்றி ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இருந்தால் அதை பகிர்ந்து கொள்ள தயங்க மாட்டார்கள். நிகழ்காலமே தங்களுக்கு மிகவும் பெரிது என்பதாகவும் இருக்கவும் மாட்டார்கள். மிகவும் ஒரு சாந்தமான குணமும் தொழிலாளர்களை பற்றிய ஒரு நல்ல ஒப்பீனியனும் இவர்களுடைய மனசில் இருக்கும். யாராவது தன்னை சிறுமைப்படுத்தினால் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். யாரையும் சார்ந்து இருக்கவும் மாட்டார்கள். இவர்களுடைய முன்கோபத்தை, அவசர புத்தியால் செய்யும் செயல்களை பொறுமையாக கொஞ்சம் தாங்கி கொண்டால் தொழிலாளர்கள் மிகவும் ஒரு நல்ல வேலையை செய்வதாகவே அமையும். சிலர் இந்த முதலாளியாக இருக்கும் மேசராசிக்காரர்கள் தொழிலாளரிடம் சில டைமு கோபமாக ஒரு சில வேலைகளை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதை தொழிலாளர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவராகவே இருப்பார்கள். தான் சொல்லும் நேர்மையான கோபம் மிகவும் முக்கிய மனிதரிடமாக இருந்தால் தேவையற்ற தொந்தரவுகளை கொண்டு சேர்க்கும் என்பதை இந்த மேசராசிக்காரர்கள் முதலாளியிடம் மிகவும் அன்புடனும் பணிவுடனும் எடுத்து சொல்ல வேண்டும். இல்லைனா இவர் இந்த வேலை செய்யும் நேரங்களில் சில தொழிலாளிகளிடம் கோபமாகவே நடந்து கொள்ளும் ஒரு சூழ்நிலை இருக்கும். மேலும் இந்த மேசராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு அரசு துறையில், ஒரு காவல்துறையில் நல்ல ஒரு வேலை அமைவதாகவே அமையும். இராணுவத்திலும் அல்லது சீருடை பணியாளர்களிலும் கொஞ்சம் நல்ல வேலையாகவே அமையும். சிலர் ஏதாவது ஒரு மருத்துவ படிப்பு படிக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக சர்ஜரிக்கல், அதாவது எம்எஸ் அந்த டிகிரி, ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு டாக்டராகவே சில பேர் இருப்பார்கள். ஆனால் சில டைமு மிகவும் நேர்மையாகவும் கொஞ்சம் முன்கோபியாக இருந்தாலும் எந்த ஒரு செயலையும் நேர்மையுடன் செய்ய தயங்க மாட்டார்கள். இந்த மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை எந்த செயலும் நேர்மை. சிலர் நிலப்புலனுடன் இருப்பார்கள். அந்த நிலப்புலன் கூட தன்னுடைய ஆதிக்கத்தில், தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனே இருப்பார்கள். சில விஷயங்களை மனைவிக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள். சில அதிகாரத்தை தன்னுடைய மனைவிக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள். தன்னுடனேயே தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இருப்பார்கள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.